அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார்? உங்கள் பாதையை பாருங்கள், பார்வையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள். பாவிகளே பாவிகளே உங்கள் பாதையை பாருங்கள், பார்வையிலே பழுது வந்தால் தேவனை கேளுங்கள். திருமணங்கள் யாவையுமே சொர்க்கத்தில் உருவாகும், சேர்ப்பதுவும் பிரிப்பதுவும் தேவனின் விதியாகும். சேர்ப்பதுவும் பிரிப்பதுவும் தேவனின் விதியாகும். இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார்? ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம். ஒரு வழியை மறுவழியால் மறைப்பது விதியாகும், அதை உணர்த்துவதே நான் இருக்கும் சிலுவையின் அடையாளம். சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவாகும், சிந்தையிலே அமைதி வந்தால் வந்தது சுகமாகும். சிந்தையிலே அமைதி வந்தால் வந்தது சுகமாகும். இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார்? 10 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். சின்ன ராஜி என் தங்க புதையல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். எங்களுக்கும் பாடல் தாருங்கள் என்று காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்ற பாடலை கலங்கரை விளக்கம் திரைப்பட பாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரமணி பானு மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலே இடம்பெற்ற காத்திருந்த கண்களே கதை அளந்த நெஞ்சமே கொழும்பு 2 இருந்து கேட்டிருக்கிறார். தாராபுரம் துரை ராஜ் இனிய சந்தோஷமான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறி எல்லோரையும் இணைத்துக்கொண்டு சத்திய முத்திரை கட்டளை இட்டது பாடல் கேட்டிருக்கிறார். தெமோதரை கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் பாசமலர் யார் 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 இவர் யாரோ பாடல் வேண்டும் என்கிறார்கள். காசேதான் கடவுளடா திரைப்படத்தில் இன்று வந்த இந்த மயக்கம் என்ற பாடல் வேண்டும் என்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து சக்திவேல் சரஸ்வதி கேட்டிருக்கிறார்கள். ரெஜினோல்டு நாவட்காட்டிலிருந்து எங்க ஊரு ராஜா திரைப்படத்தில் இடம்பெற்ற யாரை நம்பி நான் பிறந்தேன் போங்கடா போங்க என்ற பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து யுவனேந்திரன் யுவன் ஏறாவூரில் இருந்து இணைந்திருப்பதாக சொல்கிறார். நீலவண்ண கண்ணனே என்ற பாடல் மல்லிகா படத்தில் இடம்பெற்றது தாருங்கள் என்று கண்டியிலிருந்து ஷர்மி கேட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து சந்திரசேகரம் ஷக்கீலா வல்லவன் ஒருவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம் கேட்டிருக்கிறார். இதோ ஏற்கனவே நேயர் ஒருவர் முகநூல் வாயிலாக கேட்ட பாடல் இப்போது முத்துச்சிப்பி திரைப்படத்தில் இருந்து. அழகு திருமேனி தெரிகின்றதா, ஆடை அலங்கார
FM நேரம் 10 மணி. Hourly News. மணிச்செய்திகள். அனுசரணை. RS உருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம். RS உருக்கு கம்பிகள். தெய்வல அத்திரியவில் எந்த நிகழ்வையும் நடத்த பொருத்தமான சூப்பர் லக்ஸரி ஹால் கோலாகலமாக திறக்கப்பட்டுள்ளது. வின்சர் காசில் பேங்க்வெட் அண்ட் ரிசப்ஷன் ஹால். உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் மூலம் நாட்டுக்கு பல்வேறு வெற்றிகள் கிடைத்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்திய உதவியுடன் பல்வேறு வீடமைப்பு திட்டங்கள் நாட்டில் அமுலாவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டுச் செய்திகள். சிரியாவின் புதிய தலைவர் மீது விதிக்கப்பட்டிருந்த பிடியாணையை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆக்கப்பூர்வமான பதில் கிடைத்ததைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்தை மாற்றியமைக்க எதிர்பார்த்திருப்பதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பிரதி செயலாளர் பர்பரா லீஃப் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ஹராரே நகரில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. மணிச்செய்திகள் கேட்டீர்கள். நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சீமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும். எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு என்ன கம்பிய பாவிக்கணும் என்ன, அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையின் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள். காலகாலத்துல மகன் கல்யாணத்தை முடிச்சாதான் நிம்மதி. அவன் வெளிநாட்டிலிருந்து வரணுமே. ஏப்ரல்ல வர்றானா? நல்லதா போச்சு. வர ஏப்ரல் 1ஆம் தேதி தேகவில அத்திரியவில சூப்பர் லக்ஸரி ஹால் வின்சர் காசல் பேங்க்வெட் அண்ட் ரிசப்ஷன் ஹால்ங்கிற பேர்ல திறக்கிறாங்க. 2000 பேர் உபசரிக்கிற வசதியும் இருக்குது. 3 மாடியும் ஏர் கண்டிஷன். சாப்பாடு எல்லாம் பிரமாதமா இருக்குமே. பிரபல்யமான கேட்டரிங் நிறுவனங்களோட அறுசுவை உணவுகள், அத்தோட பார்க்கிங் வசதியும் இருக்கு. சார்ஜஸ் எல்லாம் எப்படி? ரொம்ப நியாயமான கட்டணம். 2024 டிசம்பர் 31 வரை எந்த ஃபங்க்ஷனுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. விரும்பியபடி தீம் கலர், ஃப்ளவர்ஸ், சிட்டிங் பேக், ஸ்டேஜ், த்ரோன் எல்லாமே ஃப்ரீ. விவரமறிய சஃப்ராஸ் 074-315-8784 வின்சர் காசல் பேங்க்வெட் அண்ட் ரிசப்ஷன் ஹால் 292 அத்திரிய ரோடு, தெஹிவளை. வெப்தளம் www.windsor-castle.lk. மாறுபட்ட சுவையில் வேறுபட்ட ரசனை, தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும். தென்றல் FM 104.7, FM 104.9. தங்கப் புதையல். போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். பருவம் என்ற ஓடை என் பார்வை நீந்தும் இடமோ அவள் பருவம் என்ற ஓடை. அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று
ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். நடை பழகும் போது தென்றல் விடை சொல்லிக் கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அந்த அழகு ஒன்று போதும் நெஞ்சை அள்ளி கொண்டு போகும். அவள் கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. கொஞ்சம் விலகி நின்ற போதும் இந்த இதயம் தாங்கவில்லை. காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். நேரம் 10:07 உங்கள் தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். தங்க புதையலாக வரும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டு அழைப்பில் காத்திருப்பது யார் என்று பார்ப்போமா? வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். யார் இது? புதுக்கோட்டையிலிருந்து சந்திரகட கபூர் அழைக்கிறேன். கஃபூர், எப்படி இருக்கிறீங்க? நல்ல ஜோமா இருக்கிறேன். நல்ல ஜோமா இருக்கிறேன். சரி, சந்தோஷம். சொல்லுங்க கஃபூர், என்ன பாடல் வேண்டும்? இன்றைக்கு ஒரு பாட்டு என்னன்னா, காளையாம் பூ முடிச்சு தரம் பார்த்து நடந்த அந்த பாட்டுக்கு அப்ப நல்ல ஒரு பாட்டு. நல்ல ஒரு பாட்டு போடுங்க. சரி, தென்றலோடு இணைந்திருங்கள். நன்றி. நான் காத்துக்கொண்டிருப்பேன். நல்ல பாட்டு போடுங்க. நன்றி நன்றி. வணக்கம். அன்பான வணக்கம் அக்கா. யார் இது? நான் மதுரை கெந்தவலையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று உங்களுடைய நிகழ்ச்சிக்கு அழைப்பு கிடைத்தது எங்களுக்கும் சந்தோஷம். சொல்லுங்கள் ராஜேந்திரன், என்ன பாடல் வேண்டும்? சுகமாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறோம். நீங்க நலம்தானே? சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அது உங்களுக்கும் கிட்ட வேண்டும், அனைவருக்கும் கிட்ட வேண்டும். ஆமாம், அது இருந்தால் போதும் இல்லையா? அதுதான் மட்டும் போதும். ஆமா சரி. ஆமா அக்கா, பணக்கார குடும்பம் படத்திலிருந்து பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக. சரி, அப்படியே தென்றலோடு வேண்டும். நன்றி நன்றி. சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம். கட்டளை கேட்டவர் தொட்டில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம். சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம். கட்டளை கேட்டவர் தொட்டில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம். அது வானகம் பாடிய முதல் பாடல், அந்த தூதுவன் ஆடிய விளையாடல். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். மேய்ப்பன் அவனே, ஆடு
படியே. அவன் ஆலயம் என்பது நம் வீடு, மணி ஓசையில் கேட்டது பண்பாடு.